அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரீசனிங் டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா வாட்டர் இமேஜஸோட டாபிக் தான் பார்க்க போறோம். வாட்டர் இமேஜோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா, எப்பயுமே ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னா இதோட டாப், பாட்டம், ரைட் அண்ட் லெஃப்ட் மொத்தம் 4 சைடு இருக்கும். ஓகேங்களா? இந்த 4 சைட்ல வாட்டர் இமேஜ் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் மட்டும் சேஞ்ச் ஆகும், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும். இதுதான் வாட்டர் இமேஜோட கான்செப்ட். இதே மிரர் இமேஜ் அப்படின்னா அதோட கான்செப்ட் இதுக்கு அதே ஆப்போசிட். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகும், டாப்பும் பாட்டமும் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ வாட்டர் இமேஜோட கான்செப்ட் என்னது? டாப்பும் பாட்டமும் வந்து சேஞ்ச் ஆகும், லெஃப்ட் ரைட்டும் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னா இதுதான் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட லெஃப்ட், டாப், ரைட் அண்ட் பாட்டம் 4 இருக்கு. இதுல டாப் அண்ட் பாட்டம் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும், டாப்பும் பாட்டமும் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், லெஃப்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும். இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் வாட்டர் இமேஜோட கான்செப்ட். தென் வாட்டர் இமேஜ்ல மொத்தம் 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஃபிகர், சிம்பிள், சைன்ஸ் வச்சு கேட்பாங்க. தென் செகண்ட் டைப் என்ன அப்படின்னா லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வச்சு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வாட்டர் இமேஜ் ஆஃப் ஃபிகர், சிம்பிள்ஸ் அண்ட் சைன்ஸ் இதை வச்சு தான் கேட்பாங்க. ஒரு பொம்மை மாதிரி கொடுத்துட்டு அதோட வாட்டர் இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தென் அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னா லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸோட கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் 3ஓட வாட்டர் இமேஜ் வந்து ஒரு சில லெட்டர்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும். ஸோ கேபிட்டல் லெட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா CDEHIOX இதோட வாட்டர் இமேஜ் வந்து சேமா தான் இருக்கும். இப்போ சியோட வாட்டர் இமேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா சேம் அதேவே தான் இருக்கும். டியோடது பார்த்தோமோ அதே தான் இருக்கும், இயோடது அதேவா தான் இருக்கும். தென் ஹெச்சோடது, ஐயோடது, தென் ஓடது, தென் எக்ஸோடது இதோட இமேஜஸ் எல்லாமே வந்து வாட்டர் இமேஜும் தென் ஒரிஜினல் இமேஜும் வந்து சேமா தான் இருக்கும். தென் ஸ்மால் லெட்டர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேஞ்ச் ஆகும், சேமா வந்து எதுவுமே இருக்காது. தென் நம்பர்ஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா 0 மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும், மற்றது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிரும். இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த இமேஜோட டாப் இது, பாட்டம் இது ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடுங்களா. ரைட்டும் லெஃப்டும் சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும், டாப் அண்ட் பாட்டம் மட்டும் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி சொன்னா அப்போ பாட்டம்ல இருக்க இந்த லேயர் வந்து டாப்புக்கு போயிடும், தென் டாப்ல இருக்க இந்த லேயர் வந்து பாட்டமுக்கு வந்துருங்களா. ஸோ ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் சி வந்து கிடைக்குதுங்களா. டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் ஆகி அப்படியே இருக்குங்களா. மற்றதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளஸ் சிம்பிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, ஏலையும் டிலையும் சேஞ்ச் ஆயிருக்கு. தென் ஆப்ஷன் பில பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இதுல வந்து மிரர் இமேஜா மாத்தி இது வந்து மிரர் இமேஜா கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி வந்து மிரர் இமேஜா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் ஆகும், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்குங்களா. ஸோ இதுல ஆப்ஷன் ஏலையும் டில மட்டும் தான் டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, மற்றது எல்லாமே வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ரெண்டுலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரோ மார்க் வந்து லைனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஏ ஆப்ஷன்ல தான் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும், டில வந்து சேமா இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. தென் அடுத்த கொஸ்டின் வந்து லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் கலந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் சி அண்ட் டி இதோட லெட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் வந்து ஈயோடது வந்து சேஞ்ச் ஆயிருக்குங்களா. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து என்னது? 2, 4 மட்டும்தாங்களா. சியோடது வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம். அப்போ செகண்ட் ஆப்ஷன்லயும் ஃபோர்த் ஆப்ஷன்லயும் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்ல வந்து சி சேஞ்ச் ஆயிருக்குங்களா. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா 4th தான் வந்து நம்மளோட கரெக்ட் ஆன்சர். நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் மூலியமாவும் வாட்டர் இமேஜ் வந்து கண்டுபிடிக்கலாம். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இதுல ஈயோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஈ வந்து சேஞ்ச் ஆகாமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது ஆரோட மிரர் இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஒன்ல வந்து தப்பா இருக்கு. ஸோ ஆரோட மிரர் இமேஜ் கொடுத்துருக்காங்க, வாட்டர் இமேஜ் பதிலாக மிரர் இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்க 2 and 4ல இங்க டியோட மிரர் இமேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் வரும், அதனால நம்ம ஃபோர்த் ஒன் வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதோட ஆப்ஷன் என்னன்னு அப்படின்னா ஆப்ஷன் செகண்ட் தான் இதோட கரெக்ட் ஆன்சர். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. லாஸ்டா 3 பார்த்தோம் அப்படின்னா 3யோட மிரர் இமேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் வந்து மிரர் இமேஜ் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் இருக்க செகண்ட் ஆப்ஷன்லயும் ஃபோர்த் ஆப்ஷன்லயும் தான் வந்து வாட்டர் இமேஜ் கொடுத்துருக்காங்க 3யோடது. தென் கியூவோடது மட்டும் தான் இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ கியூவோடது வந்து நம்ம வாட்டர் இமேஜா சேஞ்ச் பண்ணும் போது நமக்கு இது வந்து லெஃப்ட் சைட்ல வருங்களா, இங்க வந்து ரைட் சைட்ல இருக்கு, அப்ப ரைட் சைட்ல தான் வரும். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 4th மட்டும் தான் இங்க ரைட் சைட் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 2ல வந்து லெஃப்ட் சைட் கொடுத்துருக்காங்க. அதனால ஆப்ஷன் 2 வந்து கேன்சல் பண்ணிடலாம். சோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 4.
தென் அடுத்த கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து மிரர் இமேஜா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது என்ன சொன்னோம் அப்படின்னா இ வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆனா தேர்ட் ஒன்ல வந்து சேஞ்ச் பண்ணி மிரர் இமேஜா கொடுத்துருக்காங்க. அப்போ பேலன்ஸ் இருக்க 2 and 4ல நம்ம சியோடது வந்து மாறாதுன்னு சொல்லி பார்த்தோம். எல்லோடது, ஸோ எல்லோட மிரர் இமேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேம் நமக்கு இப்படி வருங்களா, டாப் அண்ட் பாட்டம் மாதிரி இந்த சைடு வருங்களா. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 4 தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 2 வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் ஆகும், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்குங்களா. ஸோ ஆப்ஷன் 1ல மட்டும் தான் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கு, டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 1. தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம 4th ஆப்ஷன்ல மட்டும்தான் டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 4. தென் அடுத்தது டாப் அண்ட் பாட்டம் வந்து சேஞ்ச் ஆகும், லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ஸ்கொயர் இருக்குங்களா, டாப்ல வந்து ஸ்கொயர் இருக்கு, அப்ப பாட்டம்ல ஸ்கொயர் வருங்களா. கொடுத்துருக்க 1 2 3 3 ஆப்ஷன்லயுமே பார்த்தோம் அப்படின்னா வேற இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும், ஆப்ஷன் 4 தான் இதோட ரைட் ஆன்சர். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா யூ வந்து ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்ல வந்து வேர்ட்ஸ் வந்து தேர்ட் லெட்டர் வந்து இங்க பி இருக்கு, ஆனா இங்க ஓ கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்க 1 and 3ல நம்ம மிரர் இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா இப்ப எஸ்ஸோட மிரர் இமேஜ் வந்து எப்படியா இருக்கும், சாரி எஸ்ஸோட வாட்டர் இமேஜ் வந்து எப்படியா இருக்கும், நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்குங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் தான் கிடைக்குங்களா. 4th ஒன்ல வந்து அதோட மிரர் இமேஜ் கொடுத்துருக்காங்களா. ஸோ 4th ஒன் வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நம்மளோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 1 தான் இதோட வாட்டர் இமேஜ். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 1 வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இங்க டி இருக்கு, இங்க வந்து டி கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது தேர்ட் ஒன்னு கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா டியோட மிரர் இமேஜ் சாரி டியோட வாட்டர் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் கேபிட்டல் லெட்டர். இங்க தேர்ட்லயும் 4thலயும் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும், ஆப்ஷன் 2 தான் இதோட கரெக்ட் ஆன்சர். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டியோட மிரர் வாட்டர் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லி பார்த்தோம். இங்க செகண்ட்லயும் 4thலயும் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப செகண்ட்லயும் 4thலயும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னா இங்க வந்து இசட் வந்து ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இசட் வந்து வாட்டர் இமேஜ்ல சேஞ்ச் ஆகும். ஸோ பேலன்ஸ் இருக்க தேர்ட் ஆப்ஷன் தான் இதோட கரெக்ட் ஆன்சர். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இங்க ஹெச் இருக்குங்களா, ஹெச் வந்து எதுலையுமே சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லி பார்த்தோம். இங்க 4th ஆப்ஷன்ல இங்க வந்து 7 வந்து மிஸ்ஸிங், அதனால நம்ம 4th ஒன் வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்க 96 வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு, இது வந்து டாப் அண்ட் பாட்டங்களா. அப்ப லெஃப்ட் சைட்ல தான் இருக்குங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி செகண்ட் ஒன்னும் நம்ம கேன்சல் பண்ணலாம், ஏன்னா இங்க 9க்கு பதிலா இங்க வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க தேர்ட் ஆப்ஷன் தான் இதோட வாட்டர் இமேஜ். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ டி சேஞ்ச் ஆகாம எந்தெந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சேஞ்ச் ஆயிருக்கு, தேர்ட் ஆப்ஷன்லயும் சேஞ்ச் ஆயிருக்கு, செகண்ட் ஆப்ஷன்லயும் 4th ஆப்ஷன்ல மட்டும் தான் சேஞ்ச் ஆகாம இருக்கு. பேலன்ஸ் இருக்கு இந்த 6 நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு, ஸோ சேஞ்ச் ஆகாம இருக்கும். அப்போ இப்படி வரது இந்த சைட்ல தான் வந்து ரைட் சைட்ல தான் வந்து இந்த பார்ட் இருக்கும். ஸோ அது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 4thல தான் வந்து கரெக்டா இருக்கு, ஏன்னா அது வந்து லெஃப்ட் சைடு வந்து மாறி இருக்கு. ஸோ நம்மளோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 4 தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா யூவோடது சேஞ்ச் ஆயிருக்கு, தென் 4ஓடது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஸோ இங்க தேர்ட் ஆப்ஷன்ல பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 4ஓடது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 4th ஒன்ல வந்து 4 வந்து ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ 4th ஒன்னு கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து பி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, ரைட் சைட்ல தான் இது இருக்கு, ரைட் சைட்ல வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு செகண்ட் ஆப்ஷன்ல. ஸோ நம்மளோட கரெக்ட் ஆன்சர் எதுவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் இதோட கரெக்ட் ஆன்சர் இருக்கும். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டி வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த ஆப்ஷனுமே சேஞ்ச் ஆகல. அப்ப பேலன்ஸ் இருக்க எல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்குங்களா. ஸோ அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் செகண்ட்லயும் ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் தான் இருக்கு, செகண்ட்லயும் 4thலயும் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப பேலன்ஸ் இருக்க 2 நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 அப்படியே இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடுங்களா. இது அப்படியே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஓப்பனிங் வந்து நமக்கு எந்த சைடு வரணும், லெஃப்ட் சைடு வரணுங்களா. ஸோ ஆப்ஷன் 1ல தான் வந்து அந்த ஓப்பனிங் வந்து லெஃப்ட் சைடு இருக்கு. ஸோ நம்மளோட வாட்டர் இமேஜ் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 1. தென் அடுத்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா இங்க சி இருக்கு, இங்க எல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி செகண்ட் ஒன்னு கேன்சல் பண்ணிடலாம், 4th ஒன்னு கேன்சல் பண்ணிடலாம். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது என்ன இருக்கு, தேர்ட் ஒன் தான் இருக்குங்களா. சியோடது வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லி பார்த்தோமா, அப்போ தேர்ட் ஒன்ல தான் இதோட ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கு. தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எஸ், இங்க வந்து இ இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி ஈயோட வாட்டர் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லி பார்த்தோம். பேலன்ஸ் இருக்க
3 செகண்ட் 4ல வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்ன பார்க்கலாம், ஆர் பார்க்கலாங்களா. ஆர்ல வந்து இது வந்து ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடுங்களா. அப்போ இந்த ஓப்பனிங் வந்து எந்த சைடு இருக்கணும், ரைட் சைடு தான் இருக்கணுங்களா. அது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செகண்ட்லி 4th இருக்கு, தேர்ட்ல சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப தேர்ட் ஆப்ஷன் வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்க எஃப் பார்த்தோம் அப்படின்னா எஃபோட வாட்டர் இமேஜ் வந்து இது. ஸோ எஸ்ஸோட ஒரிஜினல் இமேஜ் இது. அப்போ வாட்டர் இமேஜ் எப்படி இருக்கும், இப்படி வருங்களா. ஸோ அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 4ல தான் அது இருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 4. தென் அடுத்தது கியூவோடது இது வந்து ரைட் சைட்ல இருக்குங்களா. அப்போ வாட்டர் இமேஜ்லயும் அது வந்து ரைட் சைட்ல தான் வரணும். தேர்ட் ஆப்ஷன் நம்ம கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கு. தென் செகண்ட் ஆப்ஷன்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருக்காங்க, இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஃபோர்த் ஆப்ஷன்ல வந்து அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க, ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் 1 தான் இதோட ஆன்சரா இருக்கும். நான் வாட்டர் இமேஜ்ல இருந்து சம்ஸ் தரேன், அதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென் உங்களோட செகண்ட் கொஸ்டின், தென் உங்களோட லாஸ்ட் கொஸ்டின். இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.